ஐடிவிங் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை 10% வாக்குகள் இந்த முறை இழந்திருக்கிறோங்கிறார். ஒரு 6-7% வாக்குகளால் திரு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் தரப்பில் இருந்து இருக்கு. திரு தினகரன் இல்லைனாலும் திரு ஓபிஎஸ் சசிகலாவையாவது நாம் இணைச்சிக்கிறோம் அப்படிங்கிற பார்வையில் தான் இவங்க போய் வலியுறுத்துறாங்க. அப்படி வருகின்ற பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தீவிரமாக அரசியல் களமாட வேண்டும், அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற உணர்வும் எண்ணமும் ஒன்றுபட்ட அதிமுகவினால தான் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வரும் என்பதையும் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அவர் பிடிவாதமாக முடியாது அப்படின்ட்டார். அன்று முதலே திரு எடப்பாடி பழனிசாமி மீது இவர்களுக்கு, திரு செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத போக்கு இருந்தது. இப்போ தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார். தான் அதிமுக, தான் எடுக்கும் முடிவுதான் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். நீங்கள் இவர் ஒற்றை தலைமை என்று பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்று மாலையே சில முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நான் அறிந்த வகையில் உள் தகவல்கள் அங்கிருந்த முக்கிய முன்னணி தலைவர்கள் ஒருவர் சொன்னதான், திரு சிவி சண்முகம் தான் விடைபெற்று போகிற போது சொல்கிறார், வெற்றிகரமாக அவங்களை எல்லாருமே சேர்ந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டோம், அதனால் நீங்கள் மட்டுமே முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க சார், நிர்வாகிகள்லாம் கலந்து பேசி தான் பண்ணணும். ஆமாம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சிவி சண்முகம் வெளியில் போன உடனே மற்ற அவருக்கு மிக நெருக்கமான ஆட்கள்கிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி இப்போவே இந்த மாதிரி நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் அவருக்கு இருந்ததாகவே சொல்கிறாங்க.